டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஸ்பேஸ் அஸ்ட்ராலஜி தமிழ். என்னங்க ஸ்பேஸ்னால் என்ன? இது எங்கே இருக்குது? இதில் நம்ம இருக்கிறோமா, நம்ம அதில் இருக்குமா, இப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அதுக்கு உண்டான விடை தான் என்ன. அப்படி சொல்கிறீங்களே, ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஆகாயம்னு சொல்லுவோம். இந்த ஆகாயம் எப்படி இருக்குது? அதில் நம்ம இந்த ஆகாயத்தில் பூமியும் இருக்குது, நட்சத்திரம், கோள்கள் எல்லாமே இருக்குது, சூரியன் உட்பட எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, என்ன அப்படி முக்கியமானது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பேஸ்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, டார்க், அது இருட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் அது இருக்குது. அப்போ அதோடைய வெப்பநிலை என்னென்னா 3 செல்சியஸ் 3 செல்சியஸ் தான் இருக்குது வெப்பநிலை. ஏன்னாங்க சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம சாதாரணமாகவே இங்கே மழை காலத்தில் கூட அந்தளவுக்கு குளிர் வெப்பம் வர வெப்பம் இல்லையே, குளிர் இல்லையே. இந்த அளவுக்கு குளிர் இருக்கிற மாதிரி ஒரு இருக்குதுன்னு எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு நேர்கோட்டில் தான் இந்த இது பயணிக்குது. இந்த கதிர்கள், அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள், இது இந்த சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த சூரியனை இப்போ சொல்கிறோம், அதாவது நட்சத்திரங்களும் சேர்த்து தான். இந்த கதிர்கள் நேராக வருது. அப்படி நேராக வரும்பொழுது அதுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. அது ஒன்றின் மீது மோதும் போது தான் அது வெளிச்சத்தையோ அல்லது வெப்பத்தையோ கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ ஏன் அங்கே வெப்பம் இல்லை அப்படின்னாக்கா, ஒரு பொருள் மீது அது மோதணும், அந்த கதிர் மோதினால்தான் கிடைக்கும். அப்போ ஸ்பேஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னா, இருட்டு, வெப்பம், கம்மியான வெப்பம், அது குளிர். அதுக்கு அடுத்தது இதில் காற்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதில் உயிர்கள் வாழ முடியுமா? வாழ முடியும். ஆனால் எல்லா உயிர்களும் இல்லை. ஏன் எல்லா உயிரும் வாழ முடியாது? ஏன்னா அடர்த்தி கம்மி. ஒரு காற்றின் அழுத்தம் கம்மியாக இருக்கும்பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய காற்றோட அழுத்தம் அதிகமாகும் போது நம்முடைய உடம்பு வெடித்து செதற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் அந்த வானத்தில் வாழ முடியாது. அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் பூமிக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவைகள் நெசுங்கிடும். காற்றின் அழுத்தம் அதிகம், அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அழுத்தம் கம்மியானதால் அது நெசுங்கி வலிமையெல்லாம் போயிடும். ஆக இந்த ரெண்டுமே சமநிலைப்படுத்துறதுக்கு நம்முடைய இதயம். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம இதயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்முடைய இதயம் இது மாதிரி செய்யறதால நம்ம ஸ்பேஸில் கூட அதுக்காக தான் நம்ம ஸ்பேஸுக்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு நம்ம இருக்கிறோம். அதுக்கடுத்து இந்த வெப்பமும் குறைஞ்சிது. இப்போ இதில் காற்றுடைய அளவு கம்மியாக இருக்கிறதால நம்ம பேசுகிறது அடுத்தவங்களுக்கு காதில் விழாது. புரியுதுங்களா? ஏன்னா அதனுடைய கியூபிக் லெவல் வரும்போது ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்கும் இடையில் உள்ள அளவில் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தால் தான் நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கூட காதில் விழாது. ஏன்னா காற்றில் அழுத்தத்தை கொடுத்தால்தான் அது அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணும். இப்போ அந்த அழுத்தம் இல்லாதால அது மூவ் பண்ண முடியாது.
அதனால் செகண்டு. அதுக்கடுத்து இதோடைய காதும் கேட்குங்க. அதாவது ஒரு சில ஸ்மெல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்மெல்லை இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாத அபூர்வமான ஒரு ஸ்மெல் அங்கே இருக்குது. ஆட்டம் தூசிகள் அங்கே அதிகமாக இருக்குது. இது மாதிரி வித்தியாசமான ஒரு சில இருக்கிறதால தான் நம்ம அங்கே உயிர் வாழ்வது என்பது முடியாத ஒரு காரியம். புரியுதுங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது எப்படி போகிறாங்கன்றதை பற்றி அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதே செய்யுங்க. அதுக்கடுத்து உங்களால் முடிஞ்ச வரலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய தவறுகளை நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ.